பவானி நகர பெருமக்களே, இந்த இரவு நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த தெருமுனை பிரச்சாரத்துக்கு எங்களை அழைத்த கொளத்தூர் மணியனுடைய போர்பட தலைவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களை எல்லாம் மனிதராக்கிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உலகம் போற்றும் பெரியார் அவர்களையும் அரசியல் சாசனத்தை எழுப்பிய உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்களை வணங்கி எங்களுடைய உரையை தொடங்குகிறேன். அதாவது, ஜாதி நமக்கு அவமானம், மனிதன் நமது அடையாளம் என்று ஒரு வரலாற்று பதிவை இங்க உருவாக்கி இருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாக பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எத்தனையோ தீண்டாமை கொடுமைகளை அனுபவித்தாலும் இந்த நாடு இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் இந்த நாடு முன்னேறி இருந்தாலும், கல்வியில் வேலைவாய்ப்பில் முன்னேறி இருந்தாலும், இன்றைக்கு வேற உருவங்களாக சாதி கொடுமைகள் இன்றும் தமிழகத்திலும் வடமாட்டிலும் இந்தியாவிலும் இந்த சாதி என்கிற ஒரு சாக்கடை கடவுள் போல் நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த சாதியை நம்மளுடைய பெரியாருடைய தொண்டர்களும் நம்மளுடைய கொளத்தூர் மணியன் அவர்களுடைய தொண்டர்களும் மிக அரும்பாடுபட்டு இந்த விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும், எந்த அளவுக்கு நாம சாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டு இருந்தாலும், அந்த அளவுக்கு சாதியை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவா, பாரதிய ஜனதா, RSS கும்பல் அதுக்கென்று கோடி கோடியாக பணத்தை அவர்கள் செலவிட்டு பாரதிய ஜனதா என்ற ஒரு இந்துத்துவா கட்சியை மக்களை மடமாற்றம் செஞ்சு அது கட்சி என்று சொல்லி 10 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சி ஆண்டு கொண்டு இருந்தாலும், இன்றைக்கு டெல்லியில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தையே அவர்கள் மதிக்காமல் மனு தர்மத்தை நாங்கள் வணங்குகிறோம், இந்து கடவுளை நாங்கள் உலகம் பூரா பரப்புவோம், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம் என்று அவர்கள் இந்த மக்களை எல்லாம் மனமாற்றம் செய்து, இந்த மக்களை எல்லாம் முட்டாளாக்கி, இந்த மக்களை எல்லாம் நாங்கள் அடிமையாக்கி, கல்வியில் அவர்கள் கற்கக்கூடாது, வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அப்படி என்று மீண்டும் பழைய நிலைக்கு அவர்கள் எந்த அளவுக்கு தள்ள வேண்டும் என்று சொல்லி அதை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அதே வீரியத்தோடும் இன்றைக்கு பெரியாருடைய சிந்தனையை நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 2 துப்பாக்கி குழலாக, ஒரு பக்கம் மதத்தை உருவாக்க வேண்டும், சாதி உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். ஒரு பக்கம் நாம சாதி ஒழிய வேண்டும், பட்டியலின மக்கள் உயர வேண்டும், கல்வி வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்று நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக உழைத்தார்கள், எந்த அளவுக்கு சாதி ஒடுக்குமுறைகளை நாம் ஒடுக்க வேண்டும் என்று நடந்தார்களோ அன்றளவுக்கு இன்றைக்கு ஜாதிகள் இருந்தாலும் இந்த 10 ஆண்டு காலம் என்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி கட்டல் அமர்ந்ததோ அன்றையிலிருந்து அரசியல் சாசனத்திலேயே அவர்கள் மதிப்பதில்லை. சாமியார்கள் எல்லாம் சேர்ந்து இந்துத்துவ வெறிகளையும் RSS கும்பலையும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாம இன்னும் வீரியத்தோடு இந்த நாம களமாட வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்றும் வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. SRI என்ற நிலையை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லுகிறது. அதேபோல் மக்களுக்கு இன்றைக்கு ஓட்டு உரிமையை நாம தலைமுறையாக நாம் ஓட்டு அளித்துக் கொண்டு இருந்தாலும், இன்றைக்கு மீண்டும் நாமல் என்னும் இந்த நாட்டில் புதுசாக தேர்தலை இப்பதான் நடந்தது போல் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு படிவம் தருகிறார்கள். அந்த படிவத்தில் நாம் முறையாக அவர்கள் நாம் பதிவு செய்ய வேண்டும். அது சிறு தவறு என்றாலும் நம்மளுடைய ஓட்டு உரிமை பறிக்கப்படுகிறது. ஆகவேதான் இந்தியா கூட்டணியும் மக்களுடைய இந்த மிகப்பெரிய எதிர்ப்பை நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் நாம் ஓட்டு உரிமையை நாம் இருக்குது என்று சொன்னால், இதனால் ஒரு 5 லட்சம் பேர் கூட நம்ம ஓட்டு போடுவோமா என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்மளுக்கே
நான் ஓட்டு பதிவிடுவனா என்று எலெக்ஷன் போதுதான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், பாரதிய ஜனதாவுடைய இந்துத்துவனுடைய சித்தாந்தத்தை அவர்கள் வழிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றதனுடைய இதுதான். புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டத்தை மதிக்காமல், பெரியாருடைய கொள்கையை அவர்கள் மதிக்காமல் இந்துத்துவத்தை நாங்கள்லாம் வழிநடத்த வேண்டும். இந்த நாட்டில் எல்லாம் கல்வி இருக்கக்கூடாது, வேலை வாய்ப்பு இருக்கக்கூடாது, பொருளாதாரம் இருக்கக்கூடாது, எல்லாம் சாமியார்களோர் தெரிய வேண்டும் என்று அவர்கள் பாரதிய ஜனதா திட்டம் போட்டு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் பாரதிய ஜனதாவை விரட்டை அடிக்க வேண்டும். அதற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் முழுமையாக வேலை செய்து வரக்கூடிய தேர்தல்களில் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நாம் தழுவ வேண்டும். தமிழகத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு நாமல் இந்த இயக்கங்களெல்லாம் ஒரு அணியில் திரண்டு அவர்களுக்கு நம்முடைய வெற்றி வாய்ப்பை வழங்க வேண்டும். ஜாதியை ஒழிக்க வேண்டும். அதற்கு முழுமையாக நம்ம களத்திலிருந்து வேலை செய்ய வேண்டும். நாம் இங்க சாதி இல்லை என்று சொல்லுவான். நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், நாங்கெல்லாம் மாமன் மச்சனாக இருக்கிறோம், நாங்கெல்லாம் சாதி பார்ப்பதில்லை என்று சொல்லுவான். ஆனா அடுத்து அந்த பக்கம் போனா இந்த சாதிக்காரன் முழு பெருகியும் காட்டுவான். இந்த சாதிக்காரன் கல்வியில முன்னேறக்கூடாது, வேலை வாய்ப்புல முன்னேறக்கூடாது, தொழிலில் முன்னேறக்கூடாது, சுய தொழில் செய்யக்கூடாது. அப்படி என்று பார்த்தால் சுதந்திரம் அடைந்து இன்றைக்கு 75 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பட்டியலின மக்களினால் நாம் மாமனுங்கிறார், மச்சானுங்கிறார், அண்ணன் என்று சொல்கிறார்களே, சுயமாக தொழில் செய்ய முடியுதா? இவ்வளவு பெரிய பவானி நகரம் இருக்கிறது. இந்த பவானி நகரத்தில் ஒரு சுயமாக பட்டியலின மக்களுடைய தொழில் செய்ய முடியுதா? இதற்கு என்ன காரணம்? சாதி வெறிதான், மத வெறிதான், மொழி வெறிதான். இதையை அவர்கள் இல்லைம்பார்கள் சொல்வார். அப்படி என்று பார்த்தால் பட்டியலின மக்கள் இன்னைக்கு உயர்ந்திருக்க வேண்டும். பட்டியலின மக்கள் இன்னைக்கு நெஞ்சு இருந்து நடந்திருக்க வேண்டும். பட்டியலின மக்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும். ஆனா தலைமுறையாக அம்பேத்கர் காலத்திலிருந்து பெரியார் காலத்தில் அவர்கள் எவ்வளவு போராடியுமே இன்னும் பட்டியலின மக்கள் இன்னும் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அடிமையாகத்தான் கிடக்கிறார்கள். அதற்கு நாங்களும் முயற்சி எடுத்து, திராவிடர் கழகம் முயற்சி எடுத்து நம்மளுக்கு உற்று துணையாக அவருடைய எங்களுக்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய காலங்களில் நம்ம இன்னும் முனைப்பாக இருந்து RSS இந்துத்துவனுடைய பாரதிய ஜனதா விரட்டடித்தால் மட்டுமே இந்த ஜாதி ஒழியும். இல்லை என்றால் RSS கும்பல் வட மாவட்டத்தில் எப்படி அந்த மாவட்டத்தில் முஸ்லிம்களை இந்துக்களையும் அடித்து விரட்டுறார்களோ அதே போலதான் தப்பு தவறி இந்த எலெக்ஷனில் திமுக தோற்று விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிஜேபி ஏடிஎம்கே வாக்கு வங்கியில் ஜெயிச்சு விட்டால் ஏடிஎம்கே ஆட்சி ஆளாது. ஆட்சி ஆள போறது பாரதிய ஜனதா கட்சி. அப்ப மீண்டும் எங்களை வட மாவட்டத்தில் போல் பட்டியலின மக்களை இங்கு ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள். பட்டியலின மக்களை, முஸ்லிம்களை, கிறிஸ்தவர்களையும் ஓடாட அடிப்பார்கள். மாட்டுக்கறி திங்க கொடவை என்று சொல்லி ஓடோட வெட்டி கொலை செய்வார்கள். இப்படி பல RSS அஜெண்டாவே அதுதான். அதை வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவது நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கடமை என்று சொல்லி மீண்டும் வீரியத்தோடு நம்ம போராடுவோம். அதை விரட்டை அடிப்போம். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழருக்கு நன்றி. அடுத்தபடியாக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய